சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. ஒரு கமல் வந்து அந்த குகைக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாரு. விழுந்தவனை மறந்துருப்பாங்க. ஆமா, விழுந்தவனா எடுக்கணும்னு ஒரு பக்கம் கதை ஓடிட்டு இருக்கோம். ஆனா இது உள்ள யாருமே விழுந்த இடத்துக்குள்ளார இருந்து கமலஹாசன் ஒரு பொண்ணு அபிராமின்னு ஒரு பொண்ணை போய் தூக்கி போய் வச்சிருந்து வெளியிலும் விடாம அவர் அன்பா பார்த்துக்கிறத சொல்லி வெளியில சாப்பாடுலாம் எடுத்து வந்து கொடுத்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்ற அந்த கற்பனை இருக்கு பாருங்க. எப்படி அந்த இடத்துல இருந்திருப்பான். அங்கே ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஜீப் டிரைவர், ஒரு முஸ்லீம் ஒரு இளைஞர், அவர் தான் வழிகாட்டிட்டு இருப்பார். அவர் கொஞ்சம் தெரியும் கொடைக்கானல். அப்படி வழிகாட்டிட்டு போகும்போது அப்படி போகிறாங்க, இந்த மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது, இங்கே எடுத்துக்கலாம் அங்கே எடுத்துக்கலாம்னு சொல்லி சந்தான பார் சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் போகும்போது சார் அங்கே போகாதீங்க, போனால் அவ்வளோதான் சார், போனால் தவறி ஊந்திங்க எலும்பு கூட தேராது அப்படின்னு தான் அப்படி நின்னார். கமல் சார் ஒரு பழக்கம் உண்டு, ஒன்று முடியாது அப்படின்னு சொல்லிட்டா முடிச்சு காமிச்சேன். எல்லாரும் வந்து யார் போகிறதுன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், ஒரு குச்சி எடுத்துகிட்டு அப்படியே நவுத்திட்டே போய் நான் போகிறேன் அப்படின்னு போனேன். அப்படி போய் ஒரு கல் தடுங்கி இடுக்கி எப்படி ஒரு 4 அடி தள்ளி நின்று பார்த்தா ஒரு இருட்டு. அப்போ கமல் சார் ஃபிக்ஸ் பண்ணார், இந்த இடம் தான் ஷூட்டிங். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குணா திரைப்படம் இப்போ திரும்பவும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் மஞ்சுமால் பாய்ஸ். குணா கேவ்ஸ்ல எடுத்த அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த சூழலில் குணா படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றி வரும் இயக்குநருமான திரு ராசி அழகப்பனை இன்னைக்கு நாம் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். மஞ்சுமால் பாய்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? உங்களை எந்த அளவுக்கு அது பாதிச்சது? இல்லை, அது ரொம்ப நல்லா பண்ணி, அது யதார்த்தமாகவும் காலகட்டத்தில் விளையாட்டு பசங்க ஒரு இடத்துக்கு போய் போகாதன்னு சொன்னாக்கா அந்த இடத்துக்கு போய் அப்படி போகிறதன் மூலமாக ஒரு பிரச்சனை நடந்து அதை வந்து எப்படி மறுபடியும் ஃபேஸ் பண்ணி அவர் மீட் எடுக்கிறாங்கன்றது ஒரு அருமையான ஒரு கதை. இது வந்து என்னன்னாக்கா இது எந்த லாங்குவேஜில் போனாலும் இந்த படம் ஹிட் அடிக்கும். ஏன்னா அந்த சில்லுண்டித்தனம் வாழ்த்தனமாக இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சொன்ன பற்றி கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த கதையை கொச்சினில் நடந்த ஒரு உண்மையான கதை, 2006 நடந்த ஒரு கதையை கொடைக்கானலில் வந்து அந்த ஏற்கனவே பிரபலமான அந்த டெவில் கிச்சன் அப்படிங்கிறது, அதாவது நாங்கள் படம் எடுக்கும்போது வெறும் பேர் தான் டெவில் கிச்சன்னா, யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க, போய் விழுந்தான்னா எலும்பு தான் தேரும். அதனால் வந்து அங்கே வந்து ஒரு பேய் இருக்கிற குகை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குகை வந்து எங்கள் படத்துக்கு பின்னாடி குணா குகையாக மாறியது. அதாவது குணா கேவ்ஸ்க்கு முன்னாடி அதுக்கு பேர் டெவில் கிச்சன் தான். யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா சின்ன ஒரு கல் தடிக்க வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்கறது ஒரு 30 செகண்ட் மேலே ஆகும். அப்போ ஆழம் யாருன்னு தெரியாது. அந்த பக்கம் பெரும்பாலும் அங்கே போகிறவங்க ஒன்று பிடிக்காதவங்களை தள்ளி விடுறது, அல்லது காதல்களை போய் தெரியாமல் போய் விழுந்துடுறது. யாரும் காப்பாற்ற முடியாது. அதில் சில பேர்லாம் இருக்காங்க, இது மாதிரி விழுந்தவங்களை காப்பாற்றுறதுன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஆளை போய் எக்யூப் பண்ணி எப்படி வந்து தண்ணிக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா போய் தேடி பிடிச்சி கொண்டாடுறாங்களா. அது மாதிரி அங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே அந்த குகைக்குள்ளே போய் தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டு வரவங்களாம் ஆளுலாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த குகையை பயன்படுத்தி 2 மெர்ஜ் பண்ணி பண்ணார் பாருங்க. அது வந்து ஒரு பெரிய ஹிட்டான. இதில் எப்படி அவங்க குணா படத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த மஞ்சுமால் பாய்ஸ்? இல்லை, மஞ்சுமால் பாய்ஸ் என்னன்னு சொன்னாக்கா அந்த குகைக்கு போகும்போது வந்து குணா குகை அப்படின்னு சொல்கிறாங்க. குணா குகை பக்கத்தில் வந்து ஒரு கல்லில் வந்து அவங்க பேர் எழுதுறாங்க. பேர் எழுதும்போது அடடா மறந்துட்டுமே, வருஷத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க முன்னொருத்தம் போகிறான். போய் பண்ணும்போது சரிக்கு கீழே விழுந்தாரான். ஒரு தொலையில் வந்து கீழே உள்ளே விழுந்துடுறான். விழுந்தாக்கா ஆள் அருமே தெரியல, சத்தமாக கேட்கல. அப்போ எவ்வளோ ஆழம்னு தெரியாது. அப்போ எப்படி இவனை காப்பாற்றுறது? முதல்ல அடிச்சுக்கோணுங்க, அடிச்சு பிடிச்சிட்டு 2 குரூப் தான். அப்போ இவன் எப்படி காப்பாற்றுறதுன்றதுக்காக போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க மேலேயே ஒரு கேஸை போட்டு திருப்பலான்னு பெரிய பிரச்சனையாகி இது எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குணாக்கு எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டில் குணா குகைன்னாவே கமலஹாசனும் ரோஷினியும் நடித்த கண்மணி அன்போடு காதல் அந்த பாட்டு தான் நினைக்கும். அப்போ அந்த இடத்த பயன்படுத்துகிறாங்கன்னும் போதே நம்ம தமிழ் படம் பார்க்குறவங்க அல்லது அந்த குணா படம் ரீச் ஆன எல்லாருமே ஒரு குரியாசிட்டி வந்துடுது. அந்த குகைக்குள்ளே விழுந்திருக்கான், அப்போ எப்படி காப்பாற்ற போகிறான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அந்த குணா குகைன்னு சொன்ன பிற்பாடே அந்த கமல் படத்தினுடைய எல்லா காட்சிகளும் அந்த சம்பவங்களும் எல்லாரும் நினைவு வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த நினைவுகள் தான் அப்படியே உட்கார வச்சு அந்த குகையிலேருந்து இந்த பையனை எப்படி எடுக்கிறாங்கன்றது தான் உட்கார வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரீன் பிளேல நடித்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு மேஜிக் தான், ஒரு எமோஷ்னல் மேஜிக் தான் இது. ஏன்னா ஒரு 1991 வெளிவந்த ஒரு படம் 2024 வரும்போது அடுத்த 2 தலைமுறையே வந்துருச்சு. அப்போ இவங்க அந்த படத்தையும் பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த படத்தில் விழுந்தான்னு சொல்லிட்டு கமலும் ரோஷினியும் ஞாபகம் வருவாங்க.
ஆமா. அதே சமயத்தில் இந்த பையனை எப்படி எடுக்கிறாங்க ஞாபகம் வருவாங்க. இந்த 2 கூட்டு கலவை இருக்கு பாருங்க, அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதை கரெக்டாக காயின் பண்ணியிருக்காரு பாருங்க இயக்குனர், அதுதான் இந்த பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். அந்த பாடலையும் பயன்படுத்திக்காங்க, கண்மணி அன்போடு காதல். அதை பயன்படுத்தும் போதே ஒரு ஒரு அந்த 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 படத்தினுடைய வேல்யூ கொடுத்து பாருங்க. ஒரு கமல் வந்து அந்த குகைக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாரு, விழுந்தவனை மறந்துருப்பாங்க. ஆமா, விழுந்தவன எடுக்கணும்னு ஒரு பக்கம் கதை ஓடிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா இது உள்ள யாருமே விழுந்த இடத்துக்குள்ளார இருந்து கமலஹாசன் ஒரு பொண்ணு அபிராமின்னு ஒரு பொண்ணை போய் தூக்கி போய் வச்சிருந்து வெளியிலும் விடாம அவர் அன்பா பார்த்துக்கிற சொல்லி வெளியில சாப்பாடுலாம் எடுத்து வந்து கொடுத்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்ற அந்த கற்பனை இருக்கு பாருங்க. எப்படி அந்த இடத்துல இருந்திருப்பான், எப்படி லவ் பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கு பாருங்க. அந்த கதைகளோடையே இந்த படம் பார்த்ததுனால தான் ஒரு குணா படத்துக்கு ராயல்ட்டி தான் கொடுக்கணும் அவங்க. ஏன்னா குணா படத்தினுடைய அந்த அந்த சூழலையும் அந்த எமோஷனலையும் அதனுடைய வெற்றியையும் தாங்கிக்கிட்டு இன்னொரு படம் வரும்போது அது போன தலைமுறையும் இந்த படம் பார்க்குது. கமல்ஹாசனுடைய ரசிகர்கள் அப்போ வந்து தென்னாடு முழுக்க இருக்கு, ஒரு கர்நாடகா, கேரளா, எங்கள் தமிழ்நாடு, அப்படின்னு தெலுங்கு, அப்படின்னு எல்லாமே இந்த குணப்படம் இப்போ சக்ஸஸ். சார் எடுத்த படம் இது மாதிரி எடுக்கணும், நடித்தா இது மாதிரி நடிக்கணும் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு படத்தில் மீண்டும் ஞாபகப்படுத்துது. அப்போ அந்த அந்த ரசிகர்கள் எல்லாம் இருந்து திரைப்படத்துக்கு வராங்க. அப்புறம் அந்த படத்தை பார்த்து வியந்தவங்க எப்படா எடுத்திருப்பாங்க அப்படின்றவங்க இந்த தலைமுறையும் வர்றாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இயக்குனர் சிதம்பரம் வந்து ஒரே சமயத்தில் 2 வெற்றிகளை பெற்றிருக்காரு. இப்போ குணா படத்தை பார்க்கணுன்ற ஆசை ரசிகர்கள் இன்னும் அதிகமாக நிறைய பார்க்குறாங்க, நிறைய மீம்ஸ் போடுறாங்க. கமல் சார் ஒரு முறை சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனுடைய வெற்றி எது, வாட் இஸ் த சக்ஸஸ் இன் அவர் லைஃப் அப்படின்னா, தான் இறந்த பிற்பாடு மக்கள் நினைவு வைத்து கொண்டு அந்த படைப்பை கொண்டாடினால் அது சக்ஸஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து ட்விட்டரில், அதை எக்ஸ்ன்ற அந்த வலைதளத்தில் இப்போ கமல்ஹாசன் ரசிகர்கள்லாம் வந்து மறுபடியும் ட்ரெண்ட் ஆக்குறாங்க. தாண்டவர் வந்து அப்போ சொன்னார், ஆனால் அவர் இருக்கும்போதே பெரிய ஹிட் அடிச்சது வந்து பார்க்குறாரு, அப்போ இருக்கும்போதே வெற்றியும் பார்க்குறாரு அப்படின்னா இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த குணா படத்தை என்ன வெற்றி வரும் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்டிங் வந்து இப்போ கமல் படம் வராத அந்த ஒரு சூழலை அந்த அந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற படம் வந்து அப்படியே லபாக்குன்னு தூக்கிட்டு பெரிய ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான சூழல் அருமையான சூழல். இப்போ அந்த படக்குழு எல்லாம் கமல் சந்திச்சார் இல்லையா, அப்போ நீங்க இருந்தீங்களா? இல்லை, நான் இல்லை, எனக்கு சொல்லலை. நேற்று எனக்கு சொன்னாங்க, நான் இப்போ சென்னையில் நான் இல்லை. அப்போ வரும்போது சந்தானபதி டைரக்டர் இருந்தார், கமல் சார் இருந்தார். அப்போ சொல்லும்போது சிதம்பரனுடைய வாக்குமூலம் என்னன்னு சொன்னால், அவரை எப்பயுமே கமல் சாரை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சவங்களை பார்த்து அந்த அபிராமி சொன்னதை பார்த்து ஒரு பெரிய பிரமை இருக்கும். அப்போ பண்ணும்போது அவர் நாங்கள் இப்படி இந்த குகையை கண்டுபிடிச்சோம், எப்படி பார்த்தோம், உள்ளே எப்படி படம் எடுத்தோம் அப்படின்னு பரிமாறிக்கிட்டாரு. அப்போ கூடவே சந்தானபாரதின்றது அந்த ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் 2 பேரும் ஒருத்தர் ஒரு பரஸ்பர ஒரு மகிழ்ச்சியில் தான் இருந்திருப்பாங்க. இத்தனை வருஷம் கழிச்சும் ஒரு பையன் வந்து ஞாபகப்படுத்தி ஜெயிச்சிருக்கானேன்னு அவரும் இந்த படம் எடுக்கிறதுக்கே காரணகர்த்தாவாக அமைஞ்சிட்ட கமல்ஹாசனும் சந்திப்பு வந்து ஒரு அழகான ஒரு சந்திப்பாங்க. இப்போ மற்றவங்களுக்கு எழுத அதே கேள்வி நமக்கு வருது, எப்படி அந்த குணா குகையை வந்து கண்டுபிடிச்சிங்க? அதுதாங்க, குணா படம் எடுக்கணும்னு கமல் சார் முடிவு பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி மைக்கேல் மதன் காமராஜன் பெரிய ஹிட்டு. அதுக்கு முன்னாடி மைக்கேல் மதன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கதைக்கு அபூர்வ சர்க்கிள் கதைக்கு உதவி பண்ணாருன்ட்டு தான் மைக்கேல் மதன் படத்தை வந்து டேட்டு கொடுத்தாரு. அந்த படம் பெரிய காமெடி ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முதல்ல வந்து ஒரு அப்பு குள்ளமான கமர்ஷியல் ஹிட்டு, அதுக்கப்புறம் நகைச்சுவையில் பாணியில் ஒரு ஹிட்டு பண்ணோம். அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு புச்சால்தனமாகவும் ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணணும். எப்பயுமே கமல் சார் வந்து ஓடுற குதிரையிலே ஓட மாட்டார், ஓடுற ட்ராக்லேயே போக மாட்டார். தன்னை வெவ்வேறு வடிவங்களில் வித்தியாசப்படுத்தி கொண்டு தான் போவார். ஒரு சகலகலா அவன் எடுத்தாருன்னு சொன்னாங்க, அப்படியே வந்து இன்னொரு சாதாரண ஒரு படம் எடுப்பார். இப்படி தான் ஒரு பழக்கம். அதனால வந்து என்ன பண்ண, ஒரு நல்ல ஒரு அழுத்தமான படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது குணா அப்படின்னு ஒரு முடிவு வந்தார். அது வந்து வெவ்வேறு படங்களுடைய வெளிநாட்டு படங்களுடைய தாக்கம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அந்த படங்களை நானும் பார்த்துருக்கேன், அதெல்லாம் செய்தி. அந்த அந்த ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு மேலே ஒரு அபரிமிதமான ஒரு காதல் கொண்டுட்டா, அவள் தனக்கே வேணும்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டான்னு சொன்னான். அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போய் வைத்துக்கொண்டு அவளை எப்படி பாராட்டணும், ரொம்ப சீராட்டி வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சானா எப்படி இருப்பான்? மேடு தானே, லவ்வே வந்து ஒரு மேடு தான். ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் காதல் வர்றதுன்றது ஒரு மேடு தான், சம்மந்தமே இருக்காது. இதயத்தை உள்ள பூந்து பார்த்தா கதைக்காரன் இந்த பெண் மிகச்சிறந்தவள், அன்பை கொட்டியிருக்காள் அப்படிலாம் கிடையாது. ஒரு லவ் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் சைட்டுன்றவாங்க. ராமாயணத்திலே கூட ராமன் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது முதல்ல மாடியில் இருந்துட்டு சீதா வந்து பார்த்தா, 2 பேரும் பார்த்தாங்க, பார்த்ததும் உடனே பற்றிக்கிச்சு கல்யாணம்பாங்க. அதுதானே வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, கண்ணுடுகன் நோக்கின் வாய்ச்சொற்கள் ஏதுமில்லைன்ற மாதிரி. அப்படி இருக்கிற அந்த உணர்வை கொண்டாடணும், மனிதர்கள் இருக்கிற அந்த அந்த கட்டுக்கள் எல்லாம் உடைச்சிட்டு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு.
அப்போ படம் எடுக்க முடியும் போது அனந்த் எப்பயுமே கவிதாலயாவில் ஒரு படம் எடுக்க முடியும் போது கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அனந்த் கூப்பிட்டு வச்சு சொல்லும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு, இல்லைடா திருப்பாவை திருவம்பாய் மாதிரி ஒரு 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 கடவுள் மேலே பாசம் கொண்ட பக்தன் இப்படி இருப்பான், முரட்டு காதலாம் இருப்பான்ல, அது மாதிரி ஒரு லவ்வில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு போய் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கதையை வந்து மெதுவாக அப்படி நகர்த்திட்டே போகிறாங்க. அப்போ ஒரு மோசமான ஒரு குடும்ப சூழலில் இருக்கிற ஒருவன், ஒரு மனைவியை, ஒரு அம்மாவை தொடர்ந்து இம்சை செய்கிற ஒரு அப்பா, அந்த இடமே ஒரு மோசமான இடம், ஒரு ரெட் லைட் ஏரியா மாதிரி. அந்த குடும்பத்தில் ஒரு பிறந்தவன் பார்க்குற இடம்லாம் தப்பாக இருக்கிற இடத்துல இது மாதிரி ஒருத்தன் இருக்கக்கூடாது, இது மாதிரி சூழ்நிலை ஒருத்தன் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா நான் எப்படி வச்சுக்கன்னு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு மாற்று சிந்தனை வருது. அப்படி வருகிற போது அவனே தன்னை ஏற்றிக்கிறான். அப்போ வந்து அவன் வந்து பக்தி வயப்படுறான். அங்கே போகும்போது அவன் வந்து அவனை ஒரு ஜெயிலில் போடுறாங்க. அங்கே ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்கிறான், இது மாதிரி கிடைக்குமான்னு. கிடைக்கடா, எப்படா அளவு கிடைக்கும், ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல பௌர்ணமி வெளிச்சத்தில் வந்து உனக்கு போயின்னா கோயில் போயின்னா ஒரு சத்தம் ஒன்று வரும், ஒரு டங்குன்னு ஒரு மணியோசை கேட்கும். மணியோசை கேட்டு பார்க்கும்போது அந்த அபிராமி தோன்றுவாள், அவதாண்டா உனக்கு ஏற்றவள் அப்படின்னு சொன்னதை நம்பிடுறான். அப்படி நம்பி போய் ஒரு இடத்துல கிடைச்சி கொண்டாந்து வாழலாம் நினைக்கிற போது வருகிற சிரமங்கள் அப்படின்னு ஒரு கதை முடிவு பண்ணியாச்சு. எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது முதல்ல இந்த படத்தை எங்கே என்ன பண்ணலாம்னா குளிர் பிரதேசத்தில் எடுக்கலாம். ஏன்னா இவன் சித்தபிரமாக இருக்கான். பொதுவாக இது மாதிரி இருக்கிறவங்க வந்து சித்தபிரமாக இருக்கிறவங்கலாம் வந்து குளிர் பிரதேசத்தில் வச்சுட்டாங்க சொன்னால் மோளை சூடு இல்லாமல் வச்சுக்குவாங்கம்பாங்க. அது மாதிரி இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல குணசீலம் அப்படின்னு இடத்துல போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிவிடாரு. ஏன்னா குணசீலம் சொன்னால் அங்கே போனால் குணமாகி விடும். இந்த குணசீலம் வந்து பைத்தியக்காரங்களை வந்து காப்பாற்றுற ஒரு இடம். அப்போ குணசீலம்னு ஒரு இடத்துல வச்சுக்கலான்னாங்க. அது ஷூட்டிங்கு சரியாக வருது. அப்போ என்ன பண்ணாங்க, குளிர் பிரதேசம் கொடைக்கானல் ஷூட் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்த யார் போய் பார்க்குறது அப்படின்னு சொன்னால், சார் நான் இங்கே போனாக்கா நம்ம இப்போ நல்ல மரங்கரம் இருக்கும், இங்கே செட்டு இருக்கும், அங்கே நம்ம ஆனந்தவுடனுடைய ஆசிரியருடைய மாளிகை இருக்குது, அங்கே தங்கிக்கலாம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சரி வாங்க நாமளே லொக்கேஷன் தேடுவோம் அப்படின்னு சந்தான பாரதி சார், நான் ஃபர்ஸ்ட் நைட்டு, நான் ஆர்எஸ் சிவாஜி இறந்துட்டார் அவர், அவங்க நாங்கள் எல்லாரும் போயிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் 2 பேர் தான் உதவி, நாங்கள் 2 பேர் தான் உதவி இருக்கிறார். ஒரே ஒருத்தர் வந்து சந்தான பாரதி ஒருத்தர் கூட்டு வந்து ராஜசேகரன் ஒருத்தர் வந்தார், கிளாப் அடிக்க வந்தார். ஒரு 10-15 நாளுக்கு அவர் போயிட்டார். ஏன்னா இங்கே இருக்கிற சூழலில் அவருக்கு சரியாக வரல, படிச்சு போயிட்டார். அந்த படம் முழுக்க நாங்கள் 2 பேர் தான் ஒர்க் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு 18 மெயின் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. காக்கா ராதாகிருஷ்ணன், அப்புறம் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், அப்புறம் புதுசாக வந்து சேது விநாயகம், ரேகா, அப்புறம் வந்து ஜனகராஜ், பார்த்தா பெரிய பட்டாளங்க. அவங்களை மேய்க்கிறதே ஒரு பெரிய வேலை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட். இதை நாங்கள் மேய்ச்சோம். அந்த காலத்தில் வந்து கமல் சார் என்னென்னா, அப்படின்ட்டு ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா எந்த குதிரையானாலும் சரி ஓட்டி பழகி கற்றுக்குவார். நான் சொல்லுவேன், சார் ஒரு 4-5 பேர் வேலை செய்யணும். அப்படியா, 4-5 பேர் பண்ணுறது நீங்கள் 2 பேர் பண்ண மாட்டீங்களா, இப்படி சொல்லியே எங்களை பழக்கப்படுத்துறாரு. அதனால் நாங்கள் வேலை செஞ்சோம். அது ஒன்றும் சுமையாக தெரியல. அப்படி நாங்கள் கொடைக்கானலில் போய் இறங்கி போய் போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஜீப் டிரைவர், ஒரு முஸ்லீம் ஒரு இளைஞர், அவர் தான் வழி காட்டிட்டு இருப்பார். அவர் கொஞ்சம் தெரியும் கொடைக்கானல். அப்படி வழி காட்டிட்டு போகும்போது அப்படி போகிறாங்க, இந்த மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது, இங்கே எடுத்துக்கலாம் அங்கே எடுத்துக்கலாம்னு சொல்லி சந்தான பாரதி சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் போகும்போது, சார் அங்கே போகாதீங்க, போனால் அவ்வளோதான் சார், போனால் தவறி ஊந்திங்க எலும்பு கூட தேராது அப்படின்னு தான் அப்படி நின்னார். உடனே டைரக்டர் சொல்கிறாரு, சரி வாங்க இந்த பக்கம் போய் தள்ளலாம். இருப்பா, அவன் தேராதன்றான், அந்த இடத்துல வந்து நாம் பார்த்துடணுமேன்றோம். சார் என்ன சார் ரொம்ப பிடிச்சி வரல. கமல் சார் ஒரு பழக்கம் உண்டு, ஒன்று முடியாது அப்படின்னு சொல்லிட்டா முடிச்சு காமிச்சேன். இது வந்து அவர் பிளட்லேயே இருக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ அவன் தெரியாமல் சொன்னதுடைய அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சுன்னா, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொன்னால் அவன் பதறான். பொறுப்பா என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பக்கத்தில் அப்படி ஓடி போய் குனிஞ்சு போய் ஒரு கல் எடுத்தார். ஒரு கல் எடுத்து இதானே கொகன்னு எடுத்து டங்குன்னு போடுறார். போட்டால் 1 2 3 4 5 6 7 8 எண்ணிக்கிட்டே இருக்கார். 25க்கு மேலே எண்ண பிற்பாடு ஒரு சத்தம் வந்து டங். அவ்வளோ நேரம் கீழே போய் விழுது தரைக்கு. அப்படின்னா எத்தனை இருக்கும், 150-200 அடிக்கு கீழே இருக்கிற ஒரு இதுன்னு சொல்லி, என்னப்பா இவ்வளோ என்ன சார் பார்த்தீங்கன்னு. இல்லைப்பா, ஒரு கல் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவலிங்னா அந்த குகை எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் தரப்படுது, அந்த தரையை நாம் தொட்டு படம் எடுக்கலாம் அப்படின்றாங்க. அவன் பயந்து போயினாங்க, என்னன்னா அது படம் எடுக்கணும்னு சொன்னாங்க, ஒரு உயிரை படைய வைக்கிறாருன்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாரும் வந்து யார் போகிறதுன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், ஒரு குச்சி எடுத்துகிட்டு அப்படியே நவுத்திட்டே போய் நான் போகிறேன் அப்படின்னு போனேன். அப்படி போய் ஒரு கல் தடுங்கி இடுக்கி எப்படி ஒரு 4 அடி தள்ளி நின்று பார்த்தா இருட்டு. அப்போ கமல் சார் ஃபிக்ஸ் பண்ணார், இந்த இடம் தான் ஷூட்டிங்.
மறுநாள் போய் அந்த இடத்த போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே போய் நம்ம நிற்கிறோம். போய் சூரிய வெளிச்சம் வருது பார்த்தோம்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் வெளிச்சம் வருது. அதுக்கப்புறம் இல்லை. சார் சொன்னார் பிளான் பண்ணோம், இதுதான் வந்து நம்ம படம் எடுக்கிற இடம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்காக வேறு வழி இல்லாமல் போராடி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா போய் இறங்கி பார்த்து ஃபஸ்ட்டு கமல் சார் தான் இறங்கினார். அவரே இறங்கி பார்த்து அந்த இடம்தான் இப்போ வந்து கண்மணி அன்போடு அப்படின்ற பாட்டு வந்து எடுத்த இடம். அதுக்கு வந்து என்ன பண்ணாருன்னா, நாங்கள் வெடிகாலம் காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்து போயிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் லொக்கேஷன் போய்டும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்துடுவாங்க, குளிரில் கீழே வடிச்சுன்னு எல்லாரும் வந்துடுவாங்க. வந்துட்டு பிற்பாடு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெடியானதும் ஒன்று பார்த்தீங்கன்னா, அப்போ இதுக்குன்னே விக்ரம் தர்மா ஸ்டன் மாஸ்டர் கமல் சார் ரொம்ப பிடிச்சமானவர். அவர் வந்து ஒரு 10-12 பேர் கூட்டினார் சொல்லிட்டார். படத்தில் ஃபைட் ஒன்றும் பெருசாக கிடையாது, ஆனால் அந்த 30-40 நாட்களுமே அவங்க இருக்கணும் அப்படின்ட்டார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டார். வந்த ஒரு பாடு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த குகைக்கு முன்னாடி 2 பக்கம் பெரிய பெரிய இப்போ நம்ம ராட்டினெல்லாம் பண்ணுவாங்க, இப்போ பாலை வைக்கிறதுக்கு அது மாதிரி 1 பாலத்தை வச்சு இப்படி வச்சு ஒரு பெரிய ராட்டனம் ஒன்று வச்சு இவ்வளோ பெரிய தடிசு தாம்பு கயிறு வச்சு பண்ணி அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா இந்த பக்கம் அந்த பக்கம் கால் வச்சு கமல் சார் தான் ஒவ்வொருத்தரா உள்ள இருக்கு. ஆமாம், கமல் சார் தான் ஃபுல்லாக இறங்கிட்டு நான் வந்துட்டேன் தைரியமாக அடுத்து வரலாம், அடுத்து எவன் போவான் டைரக்டர் சொல்லிட்டாரு. எல்லாம் போங்க, கடைசியில் நான் வந்து ஸ்டாண்ட் கட்டி சொல்லிக்கிறேன். சார் நீ தான் டைரக்டர். அடப்போனா இவன் என்னடா மரணத்துக்கிட்ட சவால் பண்ணி இவன் போய் நின்று வாழ்றான் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து அடுத்தது சிவாஜி நான் போக மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணால் நாங்கள் இறங்கி பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க. நீங்கள் அது பெரிய தெரியலைங்க. படம் எடுத்ததை விட படம் எடுக்கிறதுக்காக நாங்கள் பட்ட பாடுகளை ஒரு படமாக எடுத்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க. கால் தட்டுப்படும் விட்டேன்னு சொன்னாக்க கீழே விடும், அப்படியே ஒரு கல் கழுவு தொப்புன்னு விடும். அவர் எங்கே நிற்கிறாரு வேறு தெரியும். அவங்க மேலே ஆமாம், இப்படிலாம் பார்த்து பண்ணி அப்புறம் கொஞ்சம் சரி பண்ண இடங்கள் இங்கே கொஞ்சம் கல் இருக்குது, அது தட்டி எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணி காய்தான் வைங்க அப்படி இப்படின்னு பண்ணி 1 வாரத்துக்கு மேலே அந்த குகைக்குள்ளே எப்படி உள்ளே போகலான்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம். ஷூட்டிங்கை வந்து ஒரு 10 நாளுக்கு மேலே அங்கே எடுத்தோம். அது சாப்பாடு அதெல்லாம் பெரிய பிரச்சனை சார். சாப்பாடுன்னா சார் பெரிய குடும்பம் சார். இந்த படத்தில் உள்ளே போயாச்சு, உள்ளே இறங்கிட்டா காலையில் நாங்கள் இறங்கிட்டோம்னா ஈவினிங் 3 மணிக்கு மேலே இருட்டாயிடும். பகல்லையே அவ்வளோ தூரம் அவ்வளோ ஆழத்துல இருட்டாக வந்துடும். சரி லைட்டுக்கிட்டெல்லாம் ஓரமாக வச்சு எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் நேச்சுரல் லைட்டிங்காக அங்கே 3:30 மணிக்கு மேலே இருட்டிடும். அதனால் காலையில் நாங்கள் ஒரு 8 மணிக்கு போய் இறங்கினோம்னாக்கா அந்த 3 மணிக்குள்ளார வந்து ஷூட்டிங் எடுத்தாகணும். இதில் வேறு கமல் சார் வந்து பாம்பேலேருந்து ஸ்டெடி கேம்ப் பண்ணார். அப்போ பாம்பேயில் வந்து இந்தியாவில் 2 ஸ்டெடி கேம்ப் தான் அப்போ வந்துருக்கு. பிரசாத் ஸ்டுடியோ தான் வாங்கியிருக்காங்க 2 ஸ்டெடி கேம்ப். ஒன்று அப்போ இருக்கிற வடநாட்டு நடிகர்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சிட்டாங்க. ஒன்று சண்டை போட்டு எனக்கு ஒன்று வாங்கிட்டார். வாங்கி 32 நாட்டில் ஒரு கான்டாக்ட் பண்ணிட்டார். அவன் வந்து ஸ்டெடி கேம்ப் பண்ணுறான், அவன் அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வேணு கேமராமேன் சொல்லிட்டு இப்போது நேஷனல் அவார்டு வாங்கின அந்த கேமராமேன், அவர் தான் அந்த படத்துக்கு கேமராமேன். அவர் ராட்சசன் கமல் மாதிரி நீ என்ன பண்ணாலும் இறங்கி வாழ்றது ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லி இறங்குற கேஸு. அவன் இறங்கி, அவங்க அசிஸ்டண்ட் இறங்கி, நாங்கள் 2 அசிஸ்டண்ட் இறங்கி, அப்புறம் நடிக்கிற கமல் சார் இறங்கி, ரோஷன் இறங்கி, ஒருத்தரும் அசிஸ்டன்ஸ் கிடையாது சார். உள்ள வரவே முடியாது. ஒரு 10-12 பேர் தான் உள்ளே இருக்கும். ஈவினிங் 3:30 வரைக்கும் என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. தண்ணி வந்தால் ஒரே ஒரு பக்கெட்டில் வந்து பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அனுப்பிச்சு குடிச்சிட்டு அங்கே வைக்க முடியாது, திருப்பி இட்டுருவாங்க. சாப்பிட முடியாது. அங்கே உட்காந்து எல்லாரும் யூனிட்டில் இருக்கிறவன் கொடைக்கானல் எல்லாரும் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடுவான். உள்ளே போயிட்டாங்களா, ஓகே வர்றது 3:30 மணி ஆகும்னு சொல்லிட்டு அவன் சீட்டை அடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு உள்ள ஒருத்தருக்கு ஒரு தொல்லை கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக யூனிட்டி உள்ள வெளியில் சாப்பிடுவாங்க. நேரத்துக்கு வடை சாப்பிடுவானுங்க, டீ சாப்பிடுவானுங்க, அது சாப்பிடுவானுங்க. முதல்ல இது வேணும் அது வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. உள்ளே போயாச்சுன்னு சொல்லி உள்ளே போனால் நாங்கள் சொல்லுவோம் சார்ட்ட, சார் என்ன சார் ஒரு 1:30 ஆச்சு சார், ஆகட்டும். இல்லை சார் பசிக்குதா, சரி பண்ணி கொண்டாங்கப்பா அப்படின்னு சொன்னால், சரி இவங்க சாப்பாடு எல்லாம் சொன்னால் வேணாம் வெறும் சிக்கன் அந்த ஃப்ளஷ் இருக்கு பாருங்க, அது மட்டும் அனுப்புங்க. அப்புறம் பிஸ்கட்ஸ் அனுப்புங்க, கொஞ்சம் தண்ணி அனுப்புங்க. வெறும் இவ்வளோ பக்கெட்லுங்க, 2 பக்கெட்டில் வரும். வந்துட்டு சிக்கனை கடிச்சிட்டு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அதுலேயே கழுவி ஒரு பக்கெட்லேயே மேலே போடணும், கீழே சிந்தக்கூடாது. இப்படியேங்க பல நாட்கள் அவ்வளவு பெரிய சிரமத்தில் அந்த பாட்டும் அந்த குகையும் எடுக்கப்பட்டது. அது எடுத்து வெளியில் வந்த பிற்பாடு நாங்கள் பல இடங்கள் கழித்து பார்க்குறோம், பெரிய போர்டு குணா குகைன்னு. டேய் பேரே நாங்கள் உள்ள கிடந்து சத்தம் நாங்கள் தான் கடைசியில் குணா குகைன்னு சொல்லிட்டு அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா. இப்போ அந்த இடத்த இவங்க அந்த அளவு பண்ணிட்டாங்களே எனக்கு தெரியல. அவங்க வந்து இப்போ இருந்து அந்த சிதம்பரம் டைரக்டர் சொன்னபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெளியில் இடங்கள், அந்த வெளியில் அந்த எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதே மாதிரி குகையை
அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. கொச்சின்ல கிரியேட் பண்ணியிருக்கான்றாங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் அதே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் இருக்கும்போது உள்ள வௌவால்லாம் வெளியில் ஓடிடும். மழை லேசாக கொஞ்சம் பெஞ்சிருந்துச்சுன்னா பெஞ்சு அதனுடைய சுட்டும். இதெல்லாம் இந்த ரியலாக நாங்கள் அனுபவித்து பயந்து எடுத்தோம். இப்படி படம் எடுக்கக்கூடிய அந்த ஒரே பெரிய அசாத்தியம் எனக்கு தெரிஞ்சு தமிழில் கமல் சார் மட்டும்தான். ஆனா அதுக்குள்ள இருக்க காட்சிகள் வந்து கமலுக்கும் ஹீரோயினுக்கும் மட்டும்தான். கமல் ஹீரோயின் மட்டும்தான். ஏன்னா மத்தவங்களுக்கு அவர் எடுத்துகிட்டு வந்து யாருமே ஊரில் இருந்தாக்கா எல்லாரும் பார்த்துருவாங்க. ஒரு கோயில் தனியார் ஒரு இடத்துல போயிட்டு குகையில் வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு நீரோடைகிற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து குளிச்சுட்டு பத்திரமா வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அவன் சம்மந்தத்துக்கு பிற்பாடு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வெளியில் போய் இந்த பொண்ணை எவ்வளோ அழகாக வச்சுருக்கான் பாரு காமிக்கலான்றதுக்காக அவன் மைண்டில் தோணி அந்த இடத்த அவன் செலக்ட் பண்ணிட்டு போகிறான். ஏன்னா அவன் இன்னொன்று நினைக்கிறான், மனிதர்கள் வந்து ரொம்ப மோசமானவர்கள், ஒருவன் நல்லா வரணும்னு நினைச்சா விட மாட்டான். மனிதர்கள் மேலே அவனுக்கு எந்த நம்பிக்கையும், நீ படத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நம்பிக்கை இல்லை. எதிராக அந்த இயற்கையும் அந்த ஐந்தறிவு உள்ள அந்த மிருகங்களும் அந்த குருவிகளும் காக்கையும் தான் வந்து ரொம்ப பயம் இல்லாமல் எல்லாரும் அரவணைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டு சொல்லுது. அதனால் அவன் செலக்ட் பண்ணி அந்த கொடைக்கானல் போகிறான். நீங்கள் போகும்போது கூட அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு குகையிலேருந்து எல்லாரும் வர தொந்தரவு பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் சொன்னதும் ஒரு குகையிலிருந்து நடந்து இன்னொரு குகைக்கு போனோம். அதுவும் குகை தாங்க. இது வந்து அதிகமான ஆழம்னா அதை விட குறைவான ஒரு குகைக்கு மறுபடியும் போவான். போகிற போது அவன் சொல்லுவான், பார்த்தியா என்ன எல்லாரும் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தத்தோட அந்த படம் எடுத்திருப்பாரு. மிக ஒரு மனிதர்கள் தான் கவனிக்க தவறாங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதை எடுத்திருப்பாங்க. அந்த கொடைக்கானல் போயிட்டு அப்புறம் இன்னொரு குகையில் போயிட்டு நாங்கள் சின்ன குகையில் எடுத்தோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட இன்னொரு சின்ன குகையில் நாங்கள் வச்சு சில க்ளோஸ்அப் ஷாட்ஸ் அதெல்லாம் எடுத்தோம். ஆக எல்லாமே டூப் கிடையாது, நாங்கள் குகையில் தான் எடுத்தோம். இவர் குகைகளை செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ டமால் டிமில் சத்தம் வந்து ஓவராக வருதுன்னு சொல்லிட்டு நான் அந்த டப்பிங் தேட்டரை விட்டு வெளியில் வந்து பார்த்தேன்னாக்கா ஜனகராஜ் வந்து ஒரு ஓடுறாரு. இவங்க 2 பேர் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க ஆர்எஸ் சிவாஜி. நான் சொன்னேன், என்ன சிவாஜின்னா, அவன் யார் அது எங்கள் அண்ணன் மேலே கை வைக்கிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓ பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை யாரும் பார்க்கல, நாங்கள் இல்லை நான் பார்க்கல, ஆனால் நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சு ஒரு ரிப்போர்ட் போனாங்க, அதை போச்சு. உடனே வந்து டப்பிங் நின்று போச்சு. உடனே வந்து கமல் சாருக்கு தகவல் போகுது.